Hello everyone. நீங்க ஜெர்மனை கான்ஃபிடென்ட்டா பேசணுமா, கிளாரிட்டியோட கத்துக்கணுமா, அப்ப நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் AR Speak Up Diet. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னா நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு ஆர்டரா சொல்லணும்னாலோ இல்லை நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னாலோ இல்லை ரூல்ஸ் நம்ம இதிலலாம் பார்த்துருப்போம். லிஃப்ட் யூஸ் பண்ணுற இடத்துலையோ எங்கேயாவது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தோம்னா டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தட், டூ திஸ் வென் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரூல்ஸ் இல்லை ஆர்டர் போடணும் அந்த மாதிரியான எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட வேர்ப்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்னால் ஒரு மாதிரி இருக்கும், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ட்ரெண்ட் வேர்ப், அப்புறம் சர்டைன் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்லேயே சில வேர்ப்ஸ் வந்து ரூல்ஸ்குள்ளே வராது. ஸோ அந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ணுங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸில் வந்து மூணு தான். ஒன்று வந்து ஜி வித் ரெஸ்பெக்டோட பேசுறது, இன்னொன்று வந்து டூ ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது, இன்னொன்று வந்து இயர், யூ ஆல் டூ திஸ், யூ ஆல் டூ தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மூணு இதுக்கும் ஃபஸ்ட்டு அந்த மூணு இது மட்டும்தான் நமக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயோ ரூல்ஸ்லேயோ ஆர்டர்லேயோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ப், அதுக்கப்புறமா தான் சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக இருக்குது, சப்ஜெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜி யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஜி யூஸ் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வேர்பை எதுவுமே கட் பண்ண மாட்டோம். இன்ஃபைனைட் ஃபார்மில் வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறமா ஜிங்கிற சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம போடக்கூடிய ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ட்ரிங்கேன் ஜி வாசர். ஸோ ட்ரிங்கேனுங்கிறது நம்மளோட இன்ஃபைனைட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், நெக்ஸ்ட் வந்து ஜி நம்மளோட சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ரெஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து டூ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்மளோட வேர்ப் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், இஎன் ட்ரிங்கேனுங்கிற வேர்ப்ல, ட்ரிங்கேன் அப்படிங்கிற வேர்ப்ல இஎன் அப்படிங்கிறத கட் பண்ணிடணும். ஸோ ட்ரிங்க் அது மட்டும்தான் நம்மளோட வேர்ப் ஃபார்மில் இருக்கணும். ட்ரிங்க், டூ, வாசர். ஸோ ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசும்போது ட்ரிங்க், டூ, வாசர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ப் வந்து இயர், யூ ஆல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இயர் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம வந்து இயருக்கு எப்போதுமே என்ன கான்ஜுகேட் பண்ணுவோம், டீ போடுவோம். இஎனை கட் பண்ணிட்டு, இப்போ ட்ரிங்கேன் அப்படிங்கிற அந்த வேர்ப்ல இஎனை கட் பண்ணிட்டு என்ன போடுவோம், டீ அப்படிங்கிறதுல ஆட் பண்ணுவோமா. ஸோ த்ரிங்க்ட். ஸோ அந்த வேர்ப் என்னவா மாறும், த்ரிங்க்ட் அப்படின்னு மாறும். ட்ரிங்க்ட், இயர், வாசர். ஸோ யூ ஆல் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லும்போது ட்ரிங்க்ட், இயர், வாசர். இது வந்து ரெகுலர் ஃபார்ம். ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் இதுதான். இதுவே வந்து செப்பரபிள் வேர்ப்னு வச்சுக்கோங்க. செப்பரபிள் வேர்ப்ல வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட அந்த ட்ரெண்ட் பார் வேர்ப்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்ளீன் த ரூம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ரவுமென் ஜி das Zimmer auf. இதுவே வந்து டூல நம்ம சொல்லணும்னா ரவும் டூ das Zimmer auf. இதுவே இயர் ஃபார்ம்ல சொல்லணும்னா ரவுண்ட் டூ das Zimmer auf. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட அவுஃப் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்ல போயிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இர்ரெகுலர் வேர்ப். அந்த இர்ரெகுலர் வேர்ப்ல ஃபார் எக்ஸாம்பிள் கேபன், கேபன் அப்படிங்கிறது இர்ரெகுலர் வேர்ப். ஸோ இர்ரெகுலர் வேர்பை நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஜியா இருந்துச்சுன்னா கேபன், கேபன் ஜி தாஸ் புக், அந்த புக்கை என்கிட்ட கொடுங்க. இதுவே வந்து நம்ம டூ ஃபார்ம்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கிப். நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து டூல என்ன பண்ணுவோம், கிப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. இல்லை அந்த எஸ்டியை கட் பண்ணிட்டு கிப், டூ, தாஸ் புக். இதுவே வந்து இயர் ஃபார்ம்ல எடுக்கும்போது கிப்ட், இயர், தாஸ் புக். நெக்ஸ்ட் வந்து ஜைன் வேர்ப், ஹாபன் வேர்ப். ஜைன் வேர்ப், ஹாபன் வேர்ப் வந்து அப்படியே நம்ம வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் இது வந்து இது இந்த ஃபார்ம்ல வருது, அந்த ஃபார்ம்ல வருதுங்கிற மாதிரி ஜைனுக்கும் ஹாபனுக்கும் வராது. ஸோ அது எப்படிங்கிறத பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் ஜைனுங்கிற வேர்ப் வச்சுக்கோம். ஜைனுங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, டூவா இருந்துச்சுன்னா ஜை டூ. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். யூ பி தேர், அங்கே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஜை டூ டாட். இதுவே வந்து நம்ம வந்து ஜி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஜைன் ஜி டாட்.
இதுவே வந்து இயராக இருக்கும்போது side ear dot. ஹாவனுக்கு எப்படி எடுக்கும்னா as usual ஈன்னு கட் பண்ணிக்கோங்க. ஹூவா இருந்ததுன்னா ஹப், இயரா இருந்ததுன்னா ஹப்ட், ஜியா இருந்ததுன்னா ஹாபன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாங்கிற ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's a bye from me, Amakshya. Bye bye.